சித்திரை மாதம் பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30,000 40,000 பேர் மேலே வெளியூரில் வந்து நிறைய வந்து கலந்துக்கிறாங்க. அவசியம் ஒரு முறை நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பார்க்க வேண்டிய இடம் இது. சுற்றுப்பட்டார்கள் வந்து இங்கே சித்தர்கள் நிறைய வாழறதா சொல்கிறாங்க. இந்த மலையை சுற்றி இருக்கிறவங்க கூட இது வரைக்கும் இந்த மலையை வந்து வரது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய அருள் இல்லாமல் இந்த மலைக்கு யாரும் வர முடியாது. அவங்க அருள் பெற்றவங்க தான் அங்கே வர முடியாது. ஒரு பெரிய சிறப்பு. உங்களுக்கு பாக்கியம் இருந்தாக்கா நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் எந்த கோரிக்கை வச்சாலுங்க உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கோ, குழப்பங்கள் இருக்கோ, இல்லை ஏதாவது ஒரு திருமணம் நடக்கலையோ, பிள்ளைக்கு குழந்தை வரம் இல்லையோ, எந்த ஒரு குறைகள் நீங்கள் கேட்டாலும் பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போனால் ஒரு நிறைவேற ஒரு ஐதீகம் இங்கே இருக்குது. இப்போ அருமையான அந்த சிவலிங்கத்தினுடைய அலங்காரத்தை பார்க்கும் பொழுது மனம் என்ன ஏங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்ட வரத்தை கொடுக்கறதுக்கு சிவபெருமான் இங்கே காத்திருக்கிறார் அப்படிங்கிறத உண்மையான சிவன் அடியாருக்கு அடியவராய். அந்த 63 நாயன்மார்களும் அந்த சிவனுக்கு அடியாருக்கு அடியார் வேலை செஞ்சுருக்காங்க. அதுதான் பெரிய புண்ணியம். அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியின் பால் வெந்நீரும். அவர் மேனி வந்து பவளம் போல் இருக்குமாமா, ஆனால் அதில் வெந்நீர் பூசிப்பாங்க. திருநீர் பூசிக்கிறவங்களுக்கு செய்வினை நெருங்காது. யாரெல்லாம் இனிமேல் திருநீர் பூசாமல் இருக்கீங்களோ எல்லாரும் திருநீர் பூசிக்கலாம். திருநீர் பூசக்கூடியவங்க, திருநீருங்கிறது மகா செல்வங்க. திருநீர் இருக்கக்கூடிய வீட்டில் செல்வம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே விபூதி வந்து அவ்வளோ, விபூதிங்கிற பேருக்கே மகா செல்வம்னு பேர். விபூதி பூசிகிட்டே இருக்கணுங்க. விபூதி பூசும் பொழுது மனம் தூய்மையாகும், உள்ளம் தூய்மையாகும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த விபூதியை வந்து நெஞ்சில் பூசிக்கிறதுனால, குழந்தைங்களுக்கு பூசுறதுனால மிகப்பெரிய சளி தொந்தரவுகள் கூட நீங்கிடும். இது மருத்துவ குணம் வாய்ந்தது, தெய்வீக குணம் வாய்ந்தது. ஆவதும் நீர், அழிவதும் நீர், துதிக்கப்படுவது நீர், சுந்தரமாவது நீர். விபூதியே என்னன்னு கேட்குறீங்க? விபூதியே சிவந்தாங்கிறான். சுந்தரம் ஆவது நீர் அப்படின்னு சொல்லிட்டான். இந்த திருநீற்று பதிகம், யாரெல்லாம் தினமும் திருநீற்று பதிகம் பாடி திருநீர் பூசுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் செல்வம் பெருகும், மேலோங்கி நிற்கும். அடுத்தவருக்கு செல்வம்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் நீ உயரணும். உன் கை இப்படி இருக்கணும், உன் கை இப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா? ஒரு ருத்ராட்சம், ஒரு விபூதி, அது இருக்கக்கூடிய மகாபாக்கியத்தை தரக்கூடிய அருள் கொடையான நமது சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் காஞ்சனகிரி மலையில் நமக்கு அருளை காத்திருக்கிறார் என்ற நல்ல தகவலை சொல்லி, இந்த திருக்கோயில் இருக்கக்கூடிய இடம் லாலாப்பேட்டையிலிருந்து சரியாக 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுவாமிக்கு ஒரு விசேஷம் பாருங்கள். திரிநேத்திர அப்படின்னா 3 கண், அதே நேரத்தில் தசபுஜங்கள் 10 புஜங்கள், வக்ர காளியம்மன். இந்த சுவாமியை கும்புறதுனால என்னென்னலாம் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் இந்த திருக்கோயிலுக்கு அந்த ஒரு அருமையான ஒரு அலங்காரம், சுவாமி மாதிரியே அலங்காரம் பண்ணி இந்த கோவிலுக்கு வர்ற அந்த திருக்காட்சியை அருமையான பாடல் ஓசையோட முதல்ல கேட்போம். ஆடுங்காளி அங்காளி ஆடுறா, நீல்மலையனூர் எல்லையிலே ஆடுறா. ஆடுங்காளி அங்காளி ஆடுறா, நீல்மலையனூர் எல்லையிலே ஆடுறா. அவ சித்தாங்கு ஆடை கட்டி சிற்றுடுக்கை ஓசையிலே சிங்கரதம் மீது ஏறி ஆடுறா. பார்த்தீங்களா, 2 பேருக்கு சாமி வேஷம் போட்டு வருது. இதை பார்த்தீங்கன்னா
காளி வேஷம் போடுறதுன்னு பேர், இதுக்கு பேர். இந்த காளி வேஷம் கிராமங்கள்லாம் நிறைய போடுவாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, வேண்டுதல் இருக்கும். எனக்கு வந்து ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும், எனக்கு வந்து குழந்தை வேணும், இந்த மாதிரி வரங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேஷம் போட்டு வர்றது வந்து ஒரு விதமான பக்தி வேண்டுதலை நிறைவேற்றுவது, அம்பாலே நமக்குள்ளே இறங்குற மாதிரி. இப்போ இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா திருநேத்திர தசபுஜ வக்ரகாளி அம்மனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் என்ன அருமையாக இருக்குங்கிறீங்க. அப்பா, பார்க்கும்போதே வேண்டுதல்கள் நிறைவேறுவதும், கண்ணீர் துடைக்க நான் இருக்கிறேன் என்று காத்திருக்கிறேன் என்று இந்த காளி சொல்வதும் பார்த்து சேவிப்போம். சகல சௌபாகியம் தரும் கற்பகமே, நீ திருக்கருகாவூரின் அற்புதமே. அம்மா சகல சௌபாகியம் தரும் கற்பகமே, நீ திருக்கருகாவூரின் அற்புதமே. வாழ்வினில் வளம் கோடி தந்தவளே, என்னை தாயாக்கி சேயை காக்க வந்தவளே. அம்மா சகல சௌபாகியம் தரும் கற்பகமே, நீ திருக்கருகாவூரின் அற்புதமே. மாதவி வனேஸ்வரர் மகிழும் எழிலழகே, அனந்த ராம தீட்சிதரும் பாடிய அருளுருவே. மாதவி வனேஸ்வரர் மகிழும் எழிலழகே, அனந்த ராம தீட்சிதரும் பாடிய அருளுருவே. ஈரேழு லோகமும் காணாத அற்புதமே, ஈரேழு லோகமும் காணாத அற்புதமே. தாய்மை ஏக்கம் தன்னை நீக்கிதயை புரிவாயம்மா, தாய்மை ஏக்கம் தன்னை நீக்கிதயை புரிவாயம்மா. சகல சௌபாகியம் தரும் கற்பகமே, நீ திருக்கருகாவூரின் அற்புதமே. பொன்மாலையுடனே தரிசனம்